ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரன் வித் விண்ட் அப்படின்ற இந்த ஒரு அனிமேயோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ 4 குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாம் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ அனிமேவை இமேஜஸ் இல்லாம வீடியோவா போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. கைஸ், நான் உங்க கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து புரியுது. என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னன்றதுக்காக நான் வந்து எபிசோட் 3 வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன். வேற ஒரு சேனல் அப்லோட் பண்ண உடனே வாய்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு பேசி அப்லோட் பண்ண உடனே காப்பிரைட் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனல் ஸ்டார்டிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஜஸ்ட் நீங்கள் கூட இந்த ஒரு அனிமே இமேஜஸாவே வாட்ச் பண்ணுங்க. நம்ம போக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே வளவன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். வாங்க வளவன் பேசாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 4 ஸ்டார்டிங்ல ஒரு ரிலே ரேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் காம்படிஷன் காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கிரவுண்ட்ல யாருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து பசிக்குது போல வயிற்று தடவிட்டு எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்ல பக்கத்தில் இருக்க அந்த சிவப்பு கலர் மாட்டக்காரன் நீங்க போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அவன் வந்து வயிறு வலி இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ எனக்கு ஓகே கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்த செகண்டே வந்து கன் ஷாட் அடிக்குது. கன் ஷாட் அடிச்ச உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் எல்லாரும் ரேஸ்ல ஓடினாலும் நம்ம ஹீரோ வந்து எல்லாரோடையும் பல மடங்கு ஃபாஸ்டா இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்குற அவங்களுக்கும் ஒரு மாதிரி என்னடா ஹீரோ வந்து வயிறு வலின்னு இந்த ஸ்பீடு ஓடுறானேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பக்கத்தில் இருக்க எல்லா டீமும் அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே நம்ம ஹீரோவோட ஸ்பீடுக்கு எந்த ஒரு ரன்னராலுமே ஓட முடியல. ஸோ இவங்களும் பார்க்குறாங்க என்னடா இது நம்மளும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறோம், ஹீரோ மட்டும் இவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்கானு சொல்லி யோசிக்க. ஸோ அந்த ஒரு டைமில் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம ஹீரோட கேட்ச் குரஹாரா உன்னால முடியும் சொல்லி பேக்ரவுண்ட்ல கத்திக்கிட்டே ஓட வைக்கிறது. ஸோ இதை கேட்ட குரஹாரோ வேகமாக ஓடணும்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ஹீரோ ஸ்பீடாகவே ஓட. ஸோ ரேஸ்லையும் நம்ம ஹீரோ வின் பண்ணி கோல்டு மெடலில் மூஞ்சில சந்தோஷமே இல்லாமல் தான் மாட்டிட்டு இருக்கான். ஸோ ஏன் அந்த ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ கோச் வந்து பாராட்டிட்டு மற்ற எல்லா டீமர்ஸும் திட்டுறாரு. ஸோ இதை பார்த்து டீமர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து இவங்க எல்லாரும் ஸ்பீடாக வரதுனால ஹீரோ வந்து கோச் வந்து நம்ம ஹீரோக்கு மட்டும் தனியாக அட்டென்ஷன் கொடுத்து இவனை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதை கேட்ட டீமர்ஸ்க்கு எல்லாருமே ஹீரோ மேலே கடுப்பாக. ஸோ நம்ம கோச் அந்த ஒரு டைமில் எல்லாருமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் நீங்கள் ஓடியா தான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ பேக் மாட்டிட்டு கிளம்பும்போது தம்பி குரஹாரா நீ ரேஸில் ஜெயிச்சிருக்க, ஸோ அதனால் நீ ஓட தேவைன்னு சொன்ன உடனே டீம் மொத்த பேர் நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. ஸோ வேறு வழியே கிடையாது, டீம் மொத்தம் வந்து ஹீரோ விட்டுட்டு ஓட ஆரம்பிக்க. ஸோ இதை பார்த்த ஹீரோவும் நம்மளால இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு டீம்ல யாருமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச மாட்டாங்க போல. ஃபிளாஷ்பேக் கட் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து அந்த காலங்காலத்தில் மீட் பண்ண பார்த்தீங்களா போன எபிசோடு. ஸோ அந்த ஒரு டைம்ல இப்போ காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல என்ன நடக்குதுன்னா கம் டு தி டாபிக். நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன தம்பி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நீ திரும்ப ஒரு டீம் கூட ஓட போற போல. ஸோ முந்தானத்து உன்னை பார்த்தேன், அவங்களாம் யாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ இந்த சிவப்பு மாட்டை கிட்ட இது ஒன்றும் உன்னோட வேலை கிடையாது, உன் வேலையை மட்டும் பாரு, இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல நம்ம சிவப்பு மாட்டக்காரனா உன்னை விடுற மாதிரி இல்லை. ஸோ நீ திரும்ப ஓட போறேன்னு நினைக்கிறேன், நீ எந்த டீம் கூட ஓட போறேன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க. ஸோ நம்ம ஹீரோவும் இதுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தான் அவன் சொல்றதை வந்து காது கொடுத்து கேட்டிருக்காரு. ஸோ இவனை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விதமான டென்ஷன் வருது. இந்த சிவப்பு மாட்டக்காரனுக்கும் நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு மாதிரி இலக்கரமா ஃபீல் ஆகுது போல. ஸோ இதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட காலேஜ் யூனிவர்சிட்டியில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம ட்வின்ஸ் கிளாஸ்ல உட்காந்து ரன்னிங் ரேஸை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தூங்கிட்டே இருந்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தனியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு. ஸோ நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் தன்னோட ஃபிளாஷ்பேக்கை பத்தி யோசிக்க நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல, அதாவது நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் எபிசோட் காமிப்பாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபிளாஷ்பேக் இது. நம்ம ஹீரோவும் பஸ் எடுத்து தன்னோட கையில் எவ்வளோ காசுன்னு பார்த்தா அது ஒரு $100 இருக்குது. ஸோ அந்த ஒரு $100 வச்சு வீண் செலவு பண்ணாமல் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீண் செலவு பண்ணாமல் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ பிளே ஸ்டோர் உள்ள போய் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அந்த காசு $1000, அந்த $100 வந்து வீணாக்கிட்டு இருக்காரு. ஸோ காசு காலையில நம்ம ஹீரோட மூஞ்சும் மாறுது. ஸோ இந்த இடத்த விட்டு வெளியே வராரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஹீரோக்கு வந்து பசி இருக்குது. இருந்த காசுக்கும் நம்ம ஹீரோ கேம் விளையாடுறதால ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல வந்து திருடலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோவும் பார்க்குறான் அந்த கடையில் ஒருத்தன் தான் இருக்கா. ஸோ நம்ம ஒரு ரன்னர்ன்றதால திருடி சீக்கிரமா ஓடலாம் சொல்லி யோசிச்சுட்டு அதை திருடலான்னு போகும்போது நம்ம ஹீரோட மனசாட்சி சொல்லுது குரஹாரா வெயிட் பண்ணி இந்த மாதிரி தயவு செஞ்சு தப்பு பண்ணாத. நம்ம ஹீரோவே மனசாட்சியை நம்ம ஹீரோ கிட்ட பேச நம்ம ஹீரோ மனசாட்சியெல்லாம் கண்டுக்காம அந்த ஒரு பொருளை திருடவும். சோ இந்த இடத்தை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு நடந்து இருக்க அந்த ஒரு டைம்ல எதிரில் வந்து நம்மளுடைய பிரின்ஸோட டீம் வந்து மீட் பண்றாரு. நம்ம பிரின்ஸோட டீம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளப். அந்த கிளப் வந்து மாங்கா ரைட் பண்ற ஒரு கிளப். சோ இந்த ஒரு கிளப்ல தான் நம்ம பிரின்ஸ் வந்து ரொம்ப நாளாவே ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சோ இந்த ஒரு கிளப்ல வந்து மாங்காவை பத்தி நம்ம பிரின்ஸ் வந்து கதை ஆடிக்கிட்டு இருக்காரு. மாங்கால எமோஷன்ஸ் இருக்குது, அது ஒரு ஃபேமிலி, அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ எழுதிட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரிலாம் பேச்சு போட்டு நீ எப்படின்னா எங்க மாங்கா கிளப்ல சேர்ந்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்ச போட ஆரம்பிக்க. சோ இந்த ஒரு டைம்ல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் அங்க பாத்தீங்களா சேர் ஃப்ரீயா இருக்குது. என்னன்னு பார்த்தா இந்த காலேஜ்ல அதாவது யூனிவர்சிட்டிலே ஒரு பயங்கரமான ஜிம் கிளப் வந்து இந்த ஒரு நம்ம பிரின்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஒரு சீட்டை அடிச்சு பிடிங்கி வாங்குறாங்க. இவங்கள பார்த்தனே பிரின்ஸோட டீம்கா போச்சா நம்ம சீட்டு போகுதுன்னு சொல்லி முடிவு பண்ண உடனே அடுத்தபடியா இவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம பிரின்ஸோட டீமும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து வந்து வெளிய கேண்டீன்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போகும்போது நம்ம மூசாவும் கண்ணாடிக்காரனும் தான் காமிச்சிருக்காங்க. சோ நம்ம மூசா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த ரிலேஸ் எல்லாம் பார்ட்டிஸ் பண்ண விரும்பல, எனக்கு வந்து ஏற்கனவே ட்ரைனிங்னால ரொம்ப பாடி பெயின்லாம் இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த வேலைக்கு இந்த லட்சம் நான் எப்படி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. இதை கேட்ட கண்ணாடிக்காரனும் ஏற்கனவே அந்த ட்வின்ஸ் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. சோ நம்ம 2 பேரும் எப்படின்னா இந்த இடத்த விட்டு வெளியே தப்பிச்சு ஒன்னு சொல்லி அப்படி இப்படி நம்ம பிரின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிளான் போட ஆரம்பிக்கிறார். பிரின்ஸ்ல நம்ம கண்ணாடிக்காரன் பேரை மாத்தி சொல்லிட்டேன். சோ நம்ம மூசாவும் நான் ட்ரைனிங்காக புதுசா ஷூஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கேன். சோ இந்த ஒரு டைம்ல நம்ம பிரின்ஸோட டீமை காமிச்சா நம்ம ஒரு பிரின்ஸ் வந்து டாடா பை பை சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழட்டி விட்டுட்டு அவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. சோ நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துல யோசிக்கிறாரு. சோ அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருவாங்க பாத்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம சிவப்பு மண்டை வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கறா, இவங்க எல்லாம் யாரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கேள்வி வந்து திரும்ப நம்ம ஹீரோட மண்டையில வந்து ஒலிக்குது. ஸோ நம்ம ஹீரோட ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாம் இந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் ஃபிளாஷ்பேக்ல ஞாபகம் வந்து ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது அவனுக்கு இமேஜினரி எப்படி தெரியுதுன்னா, பின்னாடி அந்த சிவப்பு கலர் மண்டை ஓடி வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோட கோச் வந்து அந்த இடத்துல ஓடுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. பின்னாடி அந்த திருடன் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ திருடும்போது தொட்டனதெல்லாம் பழுப்பு தூக்கி அடிக்க வரான். ஸோ அந்த ஒரு டைம் சிவப்பு கலர் மண்டை காரணம் என்ன பார்த்தா நீ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ நான் வரலன்னு சொல்ல.
ஸோ இவங்கெல்லாம் பேசி முடிச்சுன்னா இதுக்கு அடுத்த ஃப்ளாஷ்பேக்கில் யார் வராங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்வின்ஸ் இவங்க கூட ஓடி வந்து நீ ஏன்ப்பா பயப்படுறேன்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ அவங்களை பார்த்து நான் ஒன்றும் பயப்படலன்னு சொல்லிக்கிட்டே ஓடிட்டு இருக்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜி வந்து ஃபர்ஸ்ட் சீனில் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு டைம் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹாஜி வந்து சைக்கிள் ஓட்டிட்டு உனக்கு ஓடுறது பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க. இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ வந்து அதே மாதிரி ஒரு லுக்கை விட்டு பார்த்துட்டு இருக்க. ஸோ இந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோ முன்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த ஒரு டைமில் அந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அடிச்சு முட்டி தூக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பைப் வாஷில் நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம ஹீரோயின் வந்து அடிப்பட்ட இடத்துல வந்து கழுவிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் எனக்கு உண்மையிலே ஒரு அடி கூட படல, எனக்கு சின்னதாக லைட்டாக தான் ஒரு பெயின் இருக்குது, அது கொஞ்சம் நேரத்தில் சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டல்லாவே மூஞ்சி வச்சிருக்கு. அந்த ஒரு டைமில் அந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஹாஜி